நேரலைவருக்கும் இனிய காலை வணக்கம். என் பெயர் எம் இளங்கோ ஜோதிடர். மூலா முதல்வனை, சங்கரன் மைந்தனை, யானை முகத்தோனை, வெள்ளி கொம்பனை, 5 கலத்தோனை, தொந்தி வயிற்றோனை, எங்களை காத்தருடும். 12 ராசிகளுக்கான அற்பலன்களை பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 5ஆம் நாள் 21/8/2024 புதன்கிழமை. துவிதியை திதி இரவு 8:32 வரை. பின்பு திருதியை திதி. சதய நட்சத்திரம் காலை 6:22 வரை. பின்பு போராட்டாதி நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. மேசராசினியர்களுக்கு நற்காரியங்கள் செய்வதனால் பேரும் புகழும் கிடைக்கும். குரு வழிபாடு செய்வது நல்லது. ரிஷபராசினியர்களுக்கு உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்களால் அன்பு கிடைக்கும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. மீனராசினியர்களுக்கு காரிய வெற்றிக்கு தடங்கள் ஏற்படும். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. கடகராசினியர்களுக்கு உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நலமுடன் இருக்கலாம். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. சிம்மராசினியர்களுக்கு பயபக்தியுடன் இருந்தால் மன அமைதி கிடைக்கும். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. கன்னிராசினியர்களுக்கு தான் செய்யும் காரியத்தால் பெருமை கிடைக்கும். விநாயகர் வழிபாடு செய்வது நல்லது. துளாராசினியர்களுக்கு பொறுமையுடன் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். சனி வழிபாடு செய்வது நல்லது. விருச்சிக ராசினியர்களுக்கு தொட்ட காரியங்களால் ஜெயம் உண்டாகும். அம்மன் வழிபாடு செய்வது நல்லது. தனுசு ராசினியர்களுக்கு பயத்தினால் அனுகூலம் கிடைக்கும். சிவன் வழிபாடு செய்வது நல்லது. மாரராசினியர்களுக்கு தேவைகள் பூர்த்தியாகுவதால் மகிழ்ச்சி கிடைக்கும். சனி வழிபாடு செய்வது நல்லது. கும்பராசினியர்களுக்கு சுய முயற்சியால் காரிய வெற்றியடையும். முருகன் வழிபாடு செய்வது நல்லது. மீனராசினியர்களுக்கு குடும்ப ஒற்றுமையால் சுபம் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது. 12 ராசிக்கு உண்டான நற்பலன்களை பார்த்தோம். எனது வீடியோ பிடித்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.